அரசியல்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அரசியல்னா அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல். அது உதாரணத்துக்கு கல்வி திட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கல்வி திட்டம் இப்போ இப்படி இருக்குது. நாங்கள் அந்த கல்வி திட்டத்தை எப்படி சீரமைச்சு இன்னும் மேம்படுத்துவோம் அப்படின்னு நம்ம விளக்கி சொல்லணும். அதை நாங்கள் எதிர்பார்க்கக்குள்ள அது யார் சொல்கிறான்னா, அண்ணன் சொல்கிறாரு, சீமான் அண்ணன் சொல்கிறாரு. சரிங்களா? மருத்துவத்துறை இப்படி இருக்குது இப்போதைக்கு. நாங்கள் வந்தோம்னா அந்த மருத்துவத்துறையை எப்படி சீர்படுத்தி இன்னும் மேம்படுத்தி எப்படி அனைத்து மக்களுக்கும் அடித்தட்டு மக்கள்லேருந்து உயர்ந்த வசதி வாய்ப்பு படுத்த மக்கள் வரைக்கும் ஒரே மருத்துவமாக கொடுத்து சரியாக சமமாக செய்வோம்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அதேமாரி பார்த்திங்கன்னா சாலை வசதி, ஒரு மழை பெஞ்சாலே போதும் அங்கங்கே குண்டுக்குள்ளி அங்கங்கே தண்ணி நிற்கிது. அது சாலை நாங்கள் வந்தால் எப்படி போடணும் அவர் விளக்கமாக சொல்கிறாரு அண்ணன். நான் என்ன நினைக்கிறேனோ என்னோட மனக்குமுறல அப்படியே அவர் வாயிலேருந்து வருது. நான் எதிர்பார்க்குறேன், இன்னும் பைப்பில் தண்ணி வரல. காலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பைப்பில் தண்ணி வரல, சண்டை போட்டு கிடப்பாங்க. இப்போ நம்ம பார்க்கக்குள்ள எல்லாமே எங்கள் அக்கா தங்கச்சி, பெரியம்மா, சித்தப்பா மக்கா, பெரியம்மா தான் எல்லாருமே. இவங்கக்குள்ளே ஏன் சண்டை போட்டு கிடக்குறாங்க? நமக்கு யாருக்கு வாக்கு செலுத்தணும்? அவங்களெல்லாம் நம்ம கூப்பிட்டு கேட்கணும், ஏங்க தண்ணி சரியாக விட மாட்டீங்க? அவங்களே நம்ம கேட்கணும். அதான் மாற அவங்கள்ட்ட நம்ம முறையிடுறதை விட்டுட்டு நம்ம உறவுக்குள்ளே பக்கத்து வீடு எழுத்து வீடு எல்லாம் சண்டை போட்டு கிடக்குறோம். ஏன் அப்போ அவங்களுக்கு என்னைக்கு தெளிவு வருதோ, குடிக்கிற தண்ணி, நடக்க பாதை, மருத்துவம், கல்வி, இதில் அண்ணன் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. உலகத்தரத்துக்கு உயர்த்தணும்னு சொல்கிறாரு. எப்படி உயர்த்தணும்னு சொல்கிறாரு. கல்வியில் முதன்மை நாடாக இருக்கிற ஹாங்காங்க எது சொல்கிறாரு. இந்தமாரி பல நாடுகள்லாம் சொல்கிறாப்புல. சாலை எடுத்துக்கிட்டிங்கன்னா சாலை எப்படி போகணும், சிங்கப்பூரில் சாலையை போட்டிருக்கிறான். அது எப்படி போட்டிருக்கான்னா, இந்த ஒரு வட்டமாக ஒரு மழை எவ்வளோ பெஞ்சாலும் அடுத்த செகண்டு தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். அதேமாரி நான் சாலையை போட்டு கொடுத்துருவேன் அப்படிங்கிறாரு. ரெண்டாவது இன்னும் பல எனக்கு தெரியாத விஷயங்களை அவர் சொல்கிறாரு. நாங்கள் உள்ள தஞ்சாவூர் டெல்டா மாவட்டம் முழுக்க நாங்கள் விவசாயம் தான். நான்லாம் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா முப்போகம் விளைஞ்ச ஊர் இது. வரப்பு வயலில் நடந்து போனீங்கன்னா 2 பக்கம் கதிர் சாஞ்சி கிடக்கும். கதிரில் தான் நடந்து போவோம். இன்றைக்கி அந்த வேலையே இல்லை. என்னமோ சீசனுக்கு ஒரு முறை டிராக்டர் அடிப்பாங்க, உழுவாங்க, முடிஞ்சு போச்சு. ஒரே அறுப்பு தான். இந்த வருஷம் தான் ஏதோ குருவை போட்டுருக்காங்க. பிறகு அதுவும் பாதி மழையில் நனைஞ்சு போச்சு. இதில் தமிழ்நாட்டில் ஒரு வருடத்துக்கு எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யுது, எத்தனை சென்டிமீட்டர் மழையை நம்ம பயன்படுத்துகிறோம், எத்தனை சென்டிமீட்டர் மழையை சேமிக்காமல் வீணாக கடலில் கலக்க விட்றோம் அப்படின்னு விளக்கமாக சொல்லிக் கொடுக்குறாருங்க. இது யாருங்க சொல்லிக் கொடுக்குறா? இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அப்புறம் நாங்கள் சீமானுக்கு ஏன் ஆதரவு தெரிவிக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன பண்ணுறேன், இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன். நீங்கள் போய் கேளுங்க. மரியாதைக்குரிய ஐயா விஜய் அவர்கள் அவங்க தொண்டர்கள்ட்ட போய் நல்லா தாராளமாக கேளுங்க.